வருங்கால சந்ததியான குழந்தைகள் கூட படுகொலை செய்யப்படுகிறார்கள். நம்மளால ஏன் எதுவுமே தடுக்க முடியல. துப்பாக்கிகளை மொத்தமா போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா கண்ணில் படுறவங்க எல்லாம் ஒரு பயங்கரவாத கும்பல் சுட்டு தள்ளிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அக்கறையற்ற நிர்வாக திறனற்ற கேடுகட்ட ஒரு பிரைம் மினிஸ்டரா நான் பார்க்குறேன். ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணை அப்படியே தூக்கிட்டு வந்து அவன் குழந்தையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து அவளை ரேப் பண்ணி உயிரோட குழந்தையும் அவளை எரிச்சு கொள்றாங்க. பெண்கள் அம்மனமாக்கப்பட்ட போதும் வாய் திறக்கல. பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொள்ளும் போதும் கேட்கல. பெண்களை கடத்தி போய் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அவர்களை கொன்று சடலத்தை ஆற்றில் வீசி எறிந்த போதும் வேடிக்கை பார்க்கிறாங்க. வணக்கம் தோழர்களே. மனசு ரொம்ப பாரமா இருக்குங்க. ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநீதியை தட்டி கேட்கவோ தடுக்கவோ நம்மளால முடியல. வருங்கால சந்ததியான குழந்தைகள் கூட படுகொலை செய்யப்படுகிறார்கள். நம்மளால ஏன் எதுவுமே தடுக்க முடியல. ரொம்ப வேதனையான சூழலுங்க. எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1.5 வருஷமா ஒரு நாட்டினுடைய ஒரு சிங்கிள் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. கூச்சமே படாம வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த படுகொலைகள் பற்றி, அந்த கலவரங்கள் பற்றி, அந்த பயங்கரவாதம் பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தகுதியற்ற கும்பலா அலையுதுங்க இதுங்க. இப்போ மிகப்பெரிய அளவில் அந்த வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மணிப்பூர்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்து வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருந்த முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலரும் காணாமல் போயிருக்காங்க. செத்துட்டாங்களா இருக்காங்களான்னே தெரியல. வீடுகள் சூறையாடப்பட்டன, வீடுகள் இடித்து தள்ளப்பட்டன, தீக்கரையாகின கிராமங்கள். துப்பாக்கிகளை கிடங்குல இருந்து எடுத்துட்டு வந்து போலீஸனுடைய ஆயுத கிடங்குல இருந்து துப்பாக்கிகளை களவாண்டு வந்து துப்பாக்கிகளை மொத்தமா போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா கண்ணில் படுறவங்க எல்லாம் ஒரு பயங்கரவாத கும்பல் சுட்டு தள்ளிட்டு இருக்கு. ஆனா அங்க காவி அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணல, அந்த அரசை கேள்வி கேட்கல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான மந்திரியா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி கொஞ்சம் கூட அக்கறையற்ற நிர்வாக திறனற்ற கேடுகட்ட ஒரு பிரைம் மினிஸ்டரா நான் பார்க்குறேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, கேடுகட்ட பிரைம் மினிஸ்டர். ஏன் அதை சொல்றேன்னா, 1.5 வருஷமா கூண்டோட கொத்து கொத்தா மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. பெண்கள் கடத்தப்படுகிறார்கள், பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள், உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணு 2 பெண்கள் முழு அம்மனமாக்கப்பட்டு ஒரு 100 ஆண்கள் சூழ நடு வீதியில அந்த பெண்களை இழுத்துட்டு வர்றாங்க. அவங்கள ஆபாசமாக அவங்களுடைய பிறப்புறுப்பை தொடுறாங்க, அவங்களுடைய உடம்பை தொடுறாங்க. அத்துமீறி அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யறாங்க. இந்த வீடியோ வந்த பிறகுதான் அங்க நடக்கிற சீரியஸ்னஸே இந்தியாவுக்கு புரிஞ்சது, உலக நாடுகளுக்கு புரிஞ்சது. மக்கள் கொதித்து எழுந்தாங்க. ஆனா அதிகாரத்தில் இருக்கிற காவி கும்பல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கொதிச்சு எழுந்து போராட்டங்கள் நடந்த பிறகு வாயை திறக்கிறாரு சில செகண்ட்ஸ்க்கு. இவ்வளவு கேடுகட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் வாழ்க்கையில யாரும் பார்த்திருக்க மாட்டார். பற்றி எரிந்து கொண்டு இருக்கிற பகுதியை சரி செய்து அங்க கலவரத்தை அடக்கி மக்களை பாதுகாக்க வேண்டியவங்க அதை பத்தி கண்ணை மூடிட்டு போறது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 2 பெண்கள் அம்பனமாக்கப்பட்டு உலக நாடுகளே அதிர்ந்து போய் என்னடா இப்படி காட்டு மிராண்டிகளா இருக்கானுங்களே அப்படின்னு நோக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம மீசையில மண் ஓட்டலன்னு தெரியுற கும்பல் தான் இந்த காவி கும்பல் மோடி ஆட்சி. ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, போன வாரங்க ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணை அப்படியே தூக்கிட்டு வந்து அவன் குழந்தையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து அவளை ரேப் பண்ணி உயிரோட குழந்தையும் அவளை எரிச்சு கொள்றாங்க. தின கேடுகட்டத்தனமா இருக்கு. உயிரோட எரிச்சு கொள்றாங்க அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும். என்னங்க தப்பு பண்ணாங்க அவங்க? அந்த நாட்டுக்கு என்ன கேடு பண்ணாங்க? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஆனால் கண்ணுக்கு முன்னாடி எரிச்சு கொள்றாங்க. ஒரு கூட்டம் வந்தது, என் வீட்டில் வச்சே பாலியல் வல்லுறவு செஞ்சது, என் மனைவியும் என் குழந்தையும் கண்ணுக்கு முன்னாடி எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் போய் இன்னைக்கு
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போன வாரம். இது ஒரு பக்கம் நடக்குது. திடீர்னு முகாம்ல நுழைஞ்சு துப்பாக்கி சூடு நடத்தி அதுல ஒரு பெண் போன வாரம் இறந்து போயிட்டாங்க. இதுலயும் போன வாரமே 3 பெண்களையும் 3 குழந்தைகளையும் கடத்திருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, மாமியாரு, மருமகள், மருமகளுடைய சகோதரி, 3 குழந்தைகள் ஒரே வீட்டுல கடத்திட்டு போயிட்டாங்க. அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதுன்னு சொல்றானுங்க. என்னடா நடவடிக்கைன்னா வேண்டுகோள் வச்சானுங்களாம். வேண்டுகோள் வச்சு இது பண்ணாங்களாம். அப்புறம் அவன் விடல. இப்ப பார்த்தா நதியில அந்த பிணங்கள் மிதந்து அழுகி போய் கிடந்து அதை தூக்கிட்டு வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான செயல்னு பாருங்க. 3 பெண்கள் 3 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு ஆத்துல வீசப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பேர் அதிர்ச்சியை தருது. மணிப்பூர் மக்கள் மிகப்பெரிய அளவில் கோபம் அடைஞ்சு மெழுகுவர்த்தியும் தீப்பந்தமும் ஏந்தி போராட்டத்தை நடத்துகிறார்கள். பாருங்க. பாத்தீங்களா? அதுவும் பெண்களாக அந்த பேரணியை நடத்தி நீதி வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் பார்த்தா மோடி அரசு ஆயுதப்படைக்கு முழு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஆயுதப்படை சிறப்பு சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. அங்க அந்த சட்டத்தின் மூலமாக யார் வீட்டுக்குள்ளே நுழையலாம், யார் வீட்டையும் சோதனை பண்ணலாம், யாரையும் சுட்டுக்கொள்ளலாம், ஆயுதப்படையை கேள்வியே கேட்க மாட்டாங்க. இது ஒப்படைச்சதுக்கு அப்புறம் 11 பேர் என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலே அவங்க பயங்கரவாதிகளா, உண்மையிலே அவங்க கலவரக்காரர்களா, உண்மையிலே அவங்க செஞ்சாங்களான்னு தெரியாமலே 11 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு அமைதிப்படுத்த வக்கு கிடையாது. கண்ணில் கிடைக்கிறவங்க எல்லாம் சுட்டுக் கொள்றதா இந்த இராணுவத்தினுடைய சிறப்பு படையின் சிறப்பு சட்டத்தின் நடக்கிற ஒரே வேலை. என்னங்க கேடுகட்டத்தனமா இருக்கு இது. இப்படின்னா காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு போறாங்க. பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு அவங்ககிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இந்த நாட்டில் நடக்கிற இந்த இழிவான செயலை எல்லாம் தடுத்து நிறுத்துங்க, குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாப்பு கொடுங்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமைன்னு கேட்கறதுக்காக போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முகாம் போட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க எதிர்கட்சிகள். ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி அதெல்லாம் ஒரு மண்ணா கூட மதிக்கல. பிரைம் மினிஸ்டர் மோடி 6 நாள் பயணமாக வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டார். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு நேற்று கிளம்பி போய் டாட்டா சொல்லிட்டு போறாரு. ஆனால் உள்நாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் போறாராம் நைஜீரியா போறாராம், பிரேசில் போறாராம், கயானா போறாராம். ஆனால் உள்நாடு பத்தி எரிக்கும் போது அதை பத்தி பேச மாட்டாராம், வாயை மூடிட்டு இருப்பாங்களாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2 பேர் வாயை திறக்கல. ஒருத்தவங்க இந்த நாட்டினுடைய தலைமை குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு, இன்னொருத்தர் பிரைம் மினிஸ்டர் மோடி. முர்மு அம்மா பழங்குடிகளினுடைய ஒரு தலைவியா பார்க்கப்படுறாங்க. அப்படிதான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நாங்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நாங்கள் வந்து பாருங்க இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம்லாம் உருட்டினானுங்க. ஆனால் பழங்குடியின பெண் பழங்குடியின மக்கள் படுகொலை செய்வதை, மிகப்பெரிய வந்து உள்நாட்டு போர்ல அழிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. வாய் திறக்கல. பெண்கள் அம்மனமாக்கப்பட்ட போதும் வாய் திறக்கல. பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொள்ளும் போதும் கேட்கல. பெண்களை கடத்தி போய் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அவர்களை கொன்று சடலத்தை ஆற்றில் வீசி எறிந்த போதும் வேடிக்கை பார்க்கிறாங்க. இதேதான் முன்னாடி நடந்துச்சு. தலித்துகள் படுகொலை செய்யப்பட்ட போது ராம்நாத் கோவிந்த் என்ற ஜனாதிபதி வேடிக்கை பார்த்தாரு. இதேதான் முன்பு நடந்துச்சு. குஜராத்தில் இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்த போது பாஜக கும்பல் கொக்கரித்து நின்ற போது இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கவே இல்லை. அப்துல் கலாம் நிற்கல. அப்போ ஜனாதிபதிகளை நாங்கள் சிறுபான்மையினரை வைக்கிறோம், நாங்கள் பழங்குடிகளை வைக்கிறோம், பட்டியலின மக்களை வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சுத்த பொய், உருட்டு. இவங்க யாருமே எதையுமே கேட்கல அவங்க சமகாலத்தில். இன்னைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இத்தனை பெண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குழந்தைங்க 6 மாச குழந்தை, 8 மாச குழந்தை. கேடுகட்ட இந்தியாவா இல்லையா? அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரா? இதெல்லாம் இங்கே பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கும்போது நான் வெளிநாட்டுக்கு போறேன் 6 நாள் சுற்றுப்பயணம் போறது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அழகா? இதுல கொந்தளிச்சு போன மக்கள் பாஜக எம்எல்ஏ வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள புகுந்து அடின்னு அடிக்கிறாங்க. பாக்குற எம்எல்ஏ வீட்டுக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட 2-3 பேரை போட்டு அடிச்சு தாக்கி வீட்டை சூறையாடி வீட்டை ஒட்டச்சு தீ வச்சு எரிச்சு மிகப்பெரிய வன்முறை கலவரமா மாத்திருக்காங்க மணிப்பூர். இப்ப பாஜக எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு அவங்க வெளியே வர்றதுக்கே அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இங்க மிகப்பெரிய படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது நீங்களாம் எதுக்கட எம்எல்ஏவா இருக்கீங்க, நீங்களாம் என்ன அறுத்து தள்ளுறதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு மக்கள் கடும் கோபத்தோடு அவங்க வீடுகளை அடிச்சு நூறுக்கி மிகப்பெரிய வன்முறை பூமியாக இந்த மணிப்பூரை மாற்றியிருக்கார்கள். பாருங்களேன்.
இப்போ பாஜக எம்எல்ஏக்களை ஏற்கனவே அடிச்சாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் பங்கெடுக்க வேண்டிய பொதுக்கூட்டத்தில் மேடையை எரிச்சு விட்டாங்க. ஏற்கனவே பாஜக கட்சியினுடைய தலைவருடைய வீட்டை அடிச்சு நொறுக்கி தீ வச்சாங்க. அப்ப இது என்ன காட்டுதுன்னா, 1.5 வருஷம் இந்த மாநிலத்தை காப்பாற்ற வக்கற்ற நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க என்பதைத்தான் மக்கள் கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம், உலகத்திலே 3வது பெரிய படை வைத்திருக்கிற நாடு, 3வது பெரிய இராணுவம் இருக்கிற நாடுன்றீங்க. ஆனால் ஒரு மாநிலம் பற்றி எரிவதை உங்களால் குறைந்தபட்சம் அடக்க முடியல. அப்ப நீங்கள் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள், நீங்கள் இந்த நாட்டினுடைய கேடுகட்ட சாபக்கேடு என மக்கள் நினைத்துதா இன்னைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. காவிகள் கதறிட்டு ஓடி இருக்கிறானுங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பக்கமே அவங்க தேர்தலில் கூட போட்டியிடல, நிக்கல மோடி கும்பல். ஏன்னா மக்கள் அசிங்கப்படுத்தி மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஏதோங்க கொஞ்சம் கூட நாகரிகமற்ற ஒரு ஜடத்தினுடைய ஆட்சியில் நம்ம இருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி இந்த அநியாயத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சேன்ற குற்ற உணர்வோட நாம் இருக்கோம்.